ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் அறிவு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் உங்களுக்கு இப்போ ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி தான் மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதில் தான் இப்போ உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 1 year ஐடி அப்ரெண்டிஸ்ஷிப் தான். அந்த ஜாப் தான் இப்போ உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க உங்களுக்கு ஒரு வாக்கின் செலெக்ஷன் தான். ஓகேவா? அதில் வந்து யாரும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ் கேண்டிடேட்ஸ் டியூரிங் 2021 2025 பாஸ் அவுட் ஆனவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் தான். இது ஒரு நவரத்னால வர கம்பெனி தான். ஓகேங்களா? வெல் சென்னை யூனிட்லேருந்து தான் இப்போ உங்களுக்கு ஐடி கேண்டிடேட்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து முழுக்க ஒரு 1 year அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் வந்து ஐடி அப்ரெண்டிஸஸ் அந்த டிசிப்ளின் எடுக்கிறாங்க. என்னென்ன டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃபிட்டரு, எலக்ட்ரிஷியன் மூணு ஐடி டிசிப்ளின்ஸ்க்கு எடுக்கிறாங்க. உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக 11,040 கொடுக்குறாங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 year. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கு ஒரு 6 வேகன்சி, எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு 3 வேகன்சி, டோட்டலாக மொத்தம் 15 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிப்ளமோவில் நீங்கள் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்களா, அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் வச்சு உங்களை வந்து ஜாப் செலக்ட் பண்ணுறாங்க, அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் மெயில் ஐடி பண்ணியிருப்பீங்களா, ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த வெப்சைட் அடிப்படையில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். apprenticeship india.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கான லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் சார்ஜபிள் பேசஸ், நீங்கள் வந்து பணம் கட்டி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ கிடையாது. அப்புறம் உங்களுக்கு அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பில். அப்புறம் உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ், டிஎல்என் அலவன்ஸ் வில் பி பெய்ட் டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓன்லி இந்தியன் சிட்டிசன்ல இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதில் தமிழ்நாடு ரிலீஜன் இருக்கவங்க மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் ஐடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா January 1, 2021 ஆர் எலிஜிபிள். January 1, 2021 அப்புறம் யார் பாஸ் அவுட் பண்ணீங்களோ அவங்க மட்டும் இந்த வாக்கிங் செலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 years. அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. SC/STக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 3 years ஃபார் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 years கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ப்ராசஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் டு apprenticeship india.gov.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் த கேண்டிடேட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் லாகின் ரெஜிஸ்டருங்க கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நியூவாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதெல்லாம் இதை கொடுங்க, ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் நீங்கள் மேஜராக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடிக்கு வரும். அதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் கொடுத்து உங்களோட மெயில் ஐடி நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி நீங்கள் அதே வெப்சைட்டில் போயிட்டு அதே லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா apprenticeship india.government.in இந்த லிங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் 100% ஃபஸ்ட்டு கமிட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்களோட சிக்னேச்சர், உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ், 10th டிப்ளமோஸ், 10th ஐடி சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார் அத்தான்டிகேட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு NAPS என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியலனா அதில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க apprenticeship india.gov.in இதில் நீங்கள் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் போட்டு கேண்டிடேட் யூசர் மேனுவல் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு ஃபுல் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Candidates have to compulsory bring the following documents in original. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் செலெக்ஷன் அப்போ நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் காப்பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன காப்பீஸ் பார்த்தீங்கன்னா SSLC 10th மார்க் ஷீட் கொண்டு போகணும். உங்களோட ஆதார் கார்டு, ITI ஒரிஜினல் மார்க் ஷீட், ITI நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகணும். உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், SC/ST OBC EWS கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், ITI NAPS ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் ITI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட நம்பர் வித் ITIயோட NAPS என்ரோல்மெண்ட் மெயில், அங்கே மெயில் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெயிலோட காப்பி எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா?
நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் பார்த்தீங்கன்னா, இவர் ரெக்வஸ்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்க்ளோஸ்ட் வித் அட்வர்டைஸ்மெண்ட் அலாங் வித் ஜெராக்ஸ் காப்பீஸ். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷன் கடைசியில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் டு அப்ரண்டிஸ், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி ஸ்டெஃபன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 11,040 ரூபா கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிட்டருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அண்ட் எலக்ட்ரீஷியன்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா, டியூரிங் த ட்ரைனிங் பீரியட். அப்புறம் கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அது சார்ஜபிள் பேசஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா, நீங்கள் காசு கட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் ட்ரைனிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அப்ரண்டிஸ்ஷிப்பை வந்து நீங்கள் 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அதில் வந்து வில்லிங் டு நீங்கள் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. ஸ்கிரீனிங் ட்ரேட் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் மொத்தம் உங்களுக்கு 100 மார்க்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அதில் நீங்கள் வந்து யார் நீங்கள் 50% அண்ட் அபோவ் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இன்னொரு 2 இயர்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் மெரிட் உங்களுக்கு அப்ரூவ் அந்த மெரிட் டெஸ்ட் வந்த பிறகு நீங்கள் 2 இயர்ஸ் மேலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ண நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அட்வான்ஸ் ட்ரைனிங் அவங்களை ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மந்த்லி ஸ்டேஃபனா 22,000 பெர் மந்த் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு. தென் செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 23,000 அது உங்களுக்கு பெர் மந்த் கொடுப்பாங்க சரிங்களா. இந்த அடிஷனாக உங்களுக்கு வந்து பெர் இயருக்கு 8,000 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா நீங்கள் அந்த பாலிசி ப்ரீமியம் யூனிஃபார்ம் சார்ஜஸ்க்கு நீங்கள் பே பண்ணுங்க. அடிஷனலாக உங்களுக்கு 8,000 பே பண்ணுவாங்க சரிங்களா. ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் ஃபில் த அபோவ் கிரைட்டீரியா செலக்ஷன் ஆஃப் பெல் நந்தம்பாக்கம் அதில் தான் உங்களுக்கு இருக்குது, அங்கே தான் வேகன்சி இருக்குது. டியூரேஷன் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து 1 இயர்னு சொல்லிட்டாங்க. ஸ்டிஃபன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு 11,040 ஸ்டிஃபன் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் இருக்குது, SC ST OBC கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் வெப்சைட்டில் உங்களுக்கு RLC உங்களோட கம்யூனிகேஷன் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா. உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம். 04422338135 நம்பர் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வந்து வாக்கின் செலெக்ஷன் வந்து அதோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வாக்கின் செலெக்ஷன் மெனு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல் ஆர்மி ரோட், ஆப்போசிட் டு ஆர்மி பப்ளிக் ஸ்கூல், நந்தம்பாக்கம், சென்னை 6,89. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கரெக்டாக போகணும். எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து அடுத்த மாதம் 5 February 5, 2026 கரெக்டாக நீங்கள் காலையில் 9:30 AM நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை தான் நீங்கள் ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கையோட இது ஒரு காப்பி நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது ஃபார் ஆஃபீஸ் இது அங்கே எழுதுறது சரிங்களா, அவங்க எழுதுவாங்க. உங்களோட ஃபோட்டோ நீங்கள் இங்கே பேஸ் பண்ணிடுங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், கேண்டிடேட் நேமு, உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், உங்களோட SC ST OBC என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் NAPS ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதோட என்ரோல்மெண்ட் நம்பர், தென் உங்களோட ரிலீஜன், உங்களோட மதர் டங் இது எல்லாமே எழுதிருங்க. அட்ரஸ் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் எழுதுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா சேம் அட்ரஸ் அதே அட்ரஸ் எழுதிருங்க. உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட இமெயில் ஐடி எழுதிருங்க. அப்புறம் எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் 10th எழுதுங்க. 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, 10th எப்போ பாஸ் ஆனீங்க, 10th எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணீங்க, 10th ஒரு மேஜர் சப்ஜெக்டாக என்ன படிச்சிருப்பீங்க, ஏன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அந்த மாதிரி இருக்கும், அதை ரைட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன கிளாஸில் பாஸ் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடி எங்கே பண்ணீங்க, ஐடி எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க, ஐடியில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க, ஐடியில் மேஜர் சப்ஜெக்ட் என்ன, ஐடியில் என்ன கிளாஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏதாவது ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். சப்போஸ் இது ஃப்ரெஷர் தான் உங்களுக்கு ஐடிஐ முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தான் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க, நாட் மேண்டட்ரி தான். எனி அதர் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணி உங்களோட பிளேஸ், உங்களோட டேட்டை, உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க சரிங்களா. நீங்கள் வாக்கிங் செலெக்ஷனுக்கு இந்த ஃபார்மை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா. இது ஒரு காப்பி. தென் நான் உங்களுக்கு மேலே சொன்ன மாதிரி அதோட அந்த மொத்தம் இந்த அஞ்சு டாக்குமெண்ட்ஸ், 5 ஒன்று சர்டிஃபிகேட்ஸ் வித் அலாங் வித் ஜெராக்ஸ் இதை நீங்கள் எடுத்துகிட்டு கரெக்டாக உங்களுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வாக்கிங் செலெக்ஷன் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே உங்களை செக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் அடிப்படை உங்களோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து அவங்களே இன்டிமேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது எப்போ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் சொல்லி நீங்கள் அந்த மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. உங்களுக்கு மெயில் ஐடி வரும், இல்லை மெசேஜ் வரும், இல்லாட்டி பெல் வெப்சைட்டில் உங்களை ஷார்ட் லிஸ்ட்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து முழுக்க ஐடிஐ கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம போன வழியில் வந்து டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.